திருச்சி மாவட்டம் திருவரம்புரையோடு குத்தப்பர் பகுதியில் 8 பேரை கொலை செய்ததாக கிருஷ்ணசமுத்திரத்தைச் சேர்ந்த சப்பானி என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கொலை செய்யப்பட்டவர்களை அடையாளம் காட்டுவதற்காக சடலத்தை தோண்டி எடுக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான மேலும் பல தகவல்களை நேரலையில் உள்ள நம்முடைய செய்தியாளர் மகேஸ்வரனிடம் கேட்கலாம். மகேஸ்வரன், இதுவரை எத்தனை சடலங்கள் தோண்டி எடுக்கப்பட்டிருக்கின்றன? அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம். வணக்கம் சரண்யா. முதல்ல அந்த வழக்கினுடைய கொஞ்சம் ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லிவிடுகிறேன். திருச்சி மாவட்டம் குத்தியப்பர் அருகே வேங்கூரை சேர்ந்தவர் தங்குதுரை. இவர் கடந்த மாதம் 7ஆம் தேதி காணவில்லை என்று காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்படுகிறது. இது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்ற வேளையிலே கடந்த மாதம் 13ஆம் தேதி ஒரு ஆற்றுக்கரை ஓரமாக ஒரு பிணமாக சடலமாக கண்டெடுக்கப்படுகிறார். அது குறித்து தொடர்ந்து போலீசார் விசாரித்து வருகின்ற பொழுது இந்த கிருஷ்ணசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த சப்பானி என்பவர் கைது செய்யப்படுகிறார். நேற்று அதாவது கடந்த 23ஆம் தேதி அவர் கைது செய்யப்படுகிறார். அவரிடம் கைது செய்யப்பட்டவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையிலே இந்த தங்குதுரை மட்டுமல்ல, தங்குதுரை இந்த சப்பானுடைய நண்பர் என்ற வகுப்பு தோழர் என்று சொல்லப்படுகிறது. தங்குதுரை மட்டுமல்ல, 8 பேரை அவர் கொண்டதாக அவர் வாக்குமூலம் அளித்ததாக சொல்லப்படுகிறது. அந்த நேற்றைய தினம் அவரை போலீஸ் காவலில் வைத்து விசாரிப்பதற்கு 3 நாள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிப்பதற்கு நீதிமன்றமானது அனுமதி அளித்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து சப்பானியை உடன் அழைத்து வந்து அந்த 8 பேர் எங்கெங்கெல்லாம் புதைத்திருக்கிறார் என்ற அவராலேயே அடையாளம் காட்டப்பட்டு அந்த சடலங்களை தோண்டி எடுக்கின்ற பணியானது இன்று காலை முதல் நடைபெற்று வருகிறது. காலை இதிலிருந்து ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாக குத்தியப்பார் பகுதியிலே சத்யநாதன் என்பவருடைய சடலம் இவருடைய சப்பானி அடையாளம் காட்டப்பட்டு காவல்துறையினுடைய ஏடிஎஸ்பி கலைச்செல்வனுடைய தலைமையிலான காவல்துறையினரும் வருவாய் வட்டாட்சியர் ரங்கராஜன் அவருடைய மேற்பார்வையிலே அந்த சடலமானது தோண்டி எடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தெற்கு கரை ஐயனார் கோயில் அருகில் இருக்கிற பகுதியிலே மற்றொருவருடைய சடலத்தை அவர் அடையாளம் காட்டியிருக்கிறதாகவும் அவர் புளியாபுரம் பகுதியைச் சேர்ந்த குமரேசன் என்பவருடைய சடலமாக இருக்கும் என்ற சந்தேகத்தின் பேரிலே அந்த சடலமானது தற்போது தோண்டி எடுக்கப்பட்டு உடற்கூறு ஆய்வு நிபுணர்கள் தற்பொழுது அதை ஆய்வு செய்து வருகிறார்கள். தற்பொழுது நீங்கள் அந்த காட்சியை தான் நேரடி காட்சிகள் தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தற்பொழுது அந்த புளியாபுரத்தை சேர்ந்த குமரேசன் என்புடைய சடலத்தை தோண்டி எடுக்கும் பணியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த தோண்டி எடுக்கின்ற இடத்திலேயே அவருடைய உடற்கூறு சோதனையை மருத்துவ நிபுணர் சரவணனுடைய தலைமையிலான காவல்துறையினர் தலைமையிலான மருத்துவர்கள் மற்றும் காவல்துறையினர் அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த ஒரு 8 பேர் என்று தகவல் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது கூத்தியப்பாறை சேர்ந்த பனைமட்டை பெரியசாமி என்பவரும், பாப்பாக்குறிச்சியை சேர்ந்த கோகிலா, அற்புதசாமி, இந்த சப்பானுடைய தந்தை தேக்கன், விக்டர் விஜய், குமரேசன், சத்யநாதன், தற்பொழுது தங்கதுரை என 8 பேர் இவர் கொண்டதாக வாக்குமூலம் அளித்ததாக காவல்துறை வட்டாரத்தினுடைய தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். 8 பேரை ஒரு நபர் மட்டுமே இந்த கொலையை செய்திருக்க முடியுமா? இன்னும் அவருக்கு யாரெல்லாம் உதவினார்கள், எந்த நோக்கத்திற்காக எப்படி இந்த கொலையானது நடைபெற்றது என்பது குறித்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்நிலையிலே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தந்தை காணாமல் போனார் என்று, அதாவது கூத்தப்பரை சேர்ந்த பனமட்டை பெரியசாமி என்பவர் காணாமல் போயிருக்கிறார். அவரை தான் கொலை செய்ததாக சப்பானி என்பவரும் தெரிவித்திருக்கிறார். அந்த பெரியசாமியினுடைய மகன் சுப்பிரமணியன் நம்மோடு இருக்கிறார். அவரிடமே கேட்போம். ஐயா வணக்கம். உங்கள் தந்தை எந்த வருஷம் எந்த தேதியில் காணா போனாங்க? அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன முயற்சி எடுத்தீங்க? கடந்த 2009 கடைசியில் எங்கள் அப்பா ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனாருங்க. ஏன்னா அம்மா மண்டபம் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் கருமாதிக்கு போயிட்டு வரேன்ட்டு போனவர் நேராக வீட்டுக்கு வராமல் வயலுக்கு போயிட்டார். எங்களுக்கு கிருஷ்ணசமுத்திரம் அருகில் ஒரு 3.5 ஏக்கர் வயல் இருக்குது. அந்த வயலில் எங்கள் அப்பா விவசாயம் பண்ணிக்கிட்டு காலையிலையும் மாலையிலையும் 2 நேரம் வயலுக்கு போயிட்டு வருவாருங்க. போயிட்டு வர்ற நேரத்தில் எங்கள் வயல் வாய்க்காலுக்கெல்லாம் சப்பானிங்கிறோம் வேலை செய்வான். அங்கே கூலி வேலை எல்லா ஏரியாவிலையும் வேலை செய்வான். அங்கே எங்கள் ஊருக்கெல்லாம் வருவான். நாள் எங்கள் அப்பா 20,000 ரூபாய்க்கு நெல் போட்டு பணம் வச்சுருந்துருக்காரு. அந்த ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கையில் 1/2 பவுன் மோதிரம் போட்டிருந்தார். வயலுக்கு போயிட்டு கொஞ்சம் இருட்டவும் சரி இதுக்கு மேற்கொண்டு இருக்கக்கூடாதுன்னு கிளம்பி வந்திருக்காரு. அந்த நேரத்தில் இந்த நிகழ்வு நடந்திருக்கலாம். ஏன்னா அதுக்கு பிறகு நாங்கள் தேடினோம். டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாக கார் எடுத்துகிட்டு நானும் எனது பிரதரோட சொன்னால் டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாக கார் எடுத்துகிட்டு பல இடங்களை தேடினோம். எங்கேயும் கிடைக்கல. கடைசியாக 25/5/2010 திருவரம்பூர் காவல் நிலையத்தில் மிஸ்ஸிங் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து பேப்பர் பப்ளிக் விளம்பரம் கொடுத்துட்டு ஃபோட்டோ பிளாக்லாம் நான் முறைப்படி பப்ளிக் பண்ணேங்க. இப்போ சப்பானி தான் கொலை பண்ணியிருப்பாங்கிற சந்தேகம் உங்களுக்கு ஏற்பட்டதா? இப்போ காவல்துறை தரப்பில் அவர் தான் கொலை பண்ணியிருக்காங்கிற மாதிரி தெரிவிக்கிறாங்க. அதுக்கு விளக்கம் சொல்கிறேன். நான் காவல்துறையில் திருவள்ளூர் காவல் நிலையத்துக்கு வேறு வழக்கு சம்பந்தமாக காவல்துறைக்கு அன்னைக்கு சென்றிருந்தேன். அன்னைக்கு விசாரணை செய்யும்போது எனக்கு கிடைத்த தகவல்படி முதல் கொலையை பனமட்டை பெரியசாமிங்கிறவரை நான் முதல் கொலை அவரை தான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னது எனக்கு அதால் நான் அருகில் இருந்து கேட்டறிந்துட்டு வந்தேன்.
அதுக்கப்புறம் தான் நான் உறுதி செஞ்சதுக்கப்புறம் அவனே நேரடியாக வந்து காவல்துறையிடம் வந்து வாக்குமூலம் கொடுத்ததை நான் நேராக அறிஞ்சேன். அதுக்கப்புறம் சப்பானி பெரியசாமி உங்கள் வீட்டுக்கு வேலைக்கெல்லாம் வந்திருக்காருன்னு சொல்லிட்டீங்க. அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கொலை பண்ணுற அளவுக்கு எதிர்பாருங்கிறத நீங்கள் இதுக்கு முன்னாடி எதிர்பார்த்துருப்பீங்களா, கணிச்சிருக்கீங்களா? இவர் தான் கொலையாளிங்கிறது மாதிரி உங்களுக்கு முன்னாடி எதுவும் தகவல் தெரியும்? கூலி வேலை செய்கிறான். இப்போ சமீப காலமாக குடிக்கி அடிமையாகிட்டான். மனைவியை வச்சு விபச்சாரமெல்லாம் பண்ணியிருக்கான். இதெல்லாம் தெரியாது. நான் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறேங்க. நான் அடிக்கடி இங்கே வந்து கூத்தப்பருக்கு வர முடியாது. நான் திருவரம்பூர் காட்டூர் வீதி வடங்கத்தில் இருக்குங்க. என்ன நோக்கத்துக்காக உங்கள் தந்தையை இவர் சப்பானி கொண்டிருப்பாருன்னு நீங்கள்? பணம் நகைக்காக வேண்டி எனது தந்தையை திட்டமிட்டு கொலை பண்ணியிருக்கான் சார். இதுதான் உண்மை. வேறு எதுக்காக வேண்டி இல்லை. அவர் வயசானவருங்க, 80-85 வயசு. கீழே தள்ளி விட்டு ஒரு கட்டணம் அடித்தாவே செத்து போயிடுவாருங்க. பணம் காசுக்காக வேண்டி தான் செஞ்சுருக்கான ஒழிச்சு வேறு விரோதம் போக்குவரத்துக்கெல்லாம் நாங்கள் சொல்கிறதுக்கு வரல. முன்வரதான் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, அதெல்லாம் கிடையாது. பணம் அவன் தான் 1000-2000 இருந்தால் காசு இருந்தாவே அதுக்காக வேண்டி கொலை பண்ணிக்கிட்டு அலையிறானுங்க. அந்த மாதிரி இருக்கையில் சின்னவங்க பெரியவங்கலாம் அவன் கணக்கு பார்க்குறதெல்லாம் கிடையாதுங்க. யாராக இருந்தானா பெத்த தகப்பனே கொண்டு இருக்காங்க. அந்த நியூஸும் எங்களுக்கு இப்போ கேள்விப்படுறாங்க. தேக்கனுங்கிறத அவங்க சொந்த தகப்பனாரே கொள்ளும்போது எங்கள் அப்பாலாம் வந்து அவங்க கொள்வது ரொம்ப சிறப்பு தானே. அவன் 1000-2000னாவே பரவாயில்ல. 10,000-20,000 பணம் மோதிரம் போட்டிருக்காருன்னா அவன் செய்கிறதுக்கு யாரை கேட்கணும்? இது கரெக்டாக அவன் செஞ்சதான். அவன் தானாக ஒத்துக்கிட்டான். அது பிறகு சரி பாடி தோண்டி எடுக்கிறாங்க. தோண்டி எடுத்து எனது தந்தையின் பாடி எங்கே போச்சிருக்காங்கிற தெரியறக்காண்டி நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி நன்றி நன்றி. இவர் அந்த சப்பானி என்பவர் வந்து ஒரு மந்திரம், மாந்திரிகம் உள்ளிட்ட தொழில்களும் ஈடுபட்டதாகவும் சொல்லப்படுகிறார்கள். சில சாமியார்களோடும் போலி சாமியார்களோடு அவருக்கு தொடர்பு இருந்ததாகவும் சொல்கிறார்கள். பணம் மற்றும் நகைக்காக அவருடைய ஆடம்பர செலவிற்காக கொலை செய்திருக்கலாம் என்ற கோணத்திலும் போலீசார் விசாரித்து வருகிறார்கள். 8 பேர், ஒரு பெண் உட்பட 8 பேரை கொலை செய்ததற்காக அவர் வாக்குமூலம் அளித்திருக்காக தெரிவிக்கிறார்கள். அந்த 8 பேரோடு முடிகிறதா, இன்னும் மறைக்கப்பட்ட கொலைகள் எதுவும் இருக்கின்றதா என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகிறார்கள். இந்த பகுதியை பொறுத்தவரை அவர் சாதாரணமாகவே மக்களோடு இயல்பாக பழகியிருக்கிறார். அவர் ஒரு கொலையாளி போலவே யாருக்கும் தெரியவில்லை. அந்த சந்தேகமே ஏற்படாத அளவுக்கு அவர் பழகியிருக்கிறார். அவர் ஒரு தனிநபராக இந்த கொலையை செய்தாரா, அவருக்கு இந்த 8 கொலைகளை அவர் செய்தாரா, வேறு யாராவது அவருக்கு உதவினார்களா என்பது கோணத்திலும் வந்து போலீசார் விசாரித்து வருகிறார்கள். தற்பொழுது இந்த எனக்கு பின்னாலே நீங்கள் பார்க்கின்ற ஒரு அதாவது உப்பிலியாபுரத்தைச் சேர்ந்த குமரேசன் என்பவருடைய சடலமானது தோண்டி எடுக்கப்பட்டு அந்த உடற்கூறு ஆய்வானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இதில் முதல் கட்டமாக சொல்கிற பொழுது தலை இல்லாத சடலமாக அது கண்டெடுக்கப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். தலை எங்கே தூக்கி வீசப்பட்டதா இல்லை வேறு இடங்களில் புதைக்கப்பட்டிருக்கிறதா என்பது குறித்தும் காவல்துறையினரும் மற்ற அதிகாரிகளும் வந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். சப்பானி அங்கே அந்த பகுதியில் நின்று கொண்டிருக்கிறார். அவர் சொல்லி தான் இந்த இடத்தை அடையாளம் காட்டி, இந்த இடமானது சற்று நேரத்துக்கு முன்பு வரை ஒரு முள் புதராக காடாக இருந்தது. இதற்கு முன்பு சத்யநாதன் என்பவர் உடலை தோண்டி எடுத்திருந்த அந்த இடத்திலும் கூட முட்புதராக தான் இருந்தது. இவர் இது 2 இடங்களிலுமே சடலத்தை புதைத்த 2 இடங்களிலுமே முட்காடாக மண்டி இருக்கிறது. இதுபோல புதரான இடங்களிலே ஆற்று படுகை ஓரங்களிலே இந்த கொலைகளை செய்து சடலங்களை புதைத்திருக்கிறார். வேறு என்னென்ன காரணத்திற்காக, அதாவது இப்போ இந்த பகுதியானது ஒரு கோயில் அருகாமையிலே தலையில்லாமல் இந்த சடலமானது கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. நரபலி போன்ற வேறு ஏதாவது பூஜைகள் இதற்காக கொலைகள் செய்யப்பட்டன என்ற கோணத்திலும் வந்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரித்து வருகிறார்கள். 8 கொலை என்பது இன்னும் அதிகமாக இருக்குமோ என்கிற ஒரு அச்சமும் இந்த பகுதி மக்களில் ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து காவல்துறையினர் விசாரித்து வருகிறார்கள். மகேஸ்வரன், இந்த 8 கொலைகளையுமே வந்து அவர் நகை பணத்திற்காக தான் கொன்றதாக கூறப்படுகிறது. எனவே அவர் இது போன்ற கொலையில் ஈடுபட்டதற்கான ஒரு வழக்கோ அல்லது அது சம்பந்தமான ஒரு ஆதாரமோ ஏற்கனவே காவல் நிலையத்தில் பதியப்பட்டிருக்கிறதா? சப்பானி என்பவர் ஏற்கனவே ஒரு குற்றவாளி என்கிற அடையாளம் காணப்பட்டிருக்கிறதா? அது மட்டுமல்லாமல் சப்பானி என்பவர் யார், அவருடைய பின்னணி என்ன, அவருடைய குடும்பத்தினர் எங்கே இருக்கிறார்கள், இது போன்ற தகவல்கள் குறித்து காவல்துறையினர் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? இந்த கோத்தேப்பார் பகுதியில் இருக்கிற வேங்கூர் பகுதியை சேர்ந்தவர் தான் இந்த கிருஷ்ணசமுத்திரம் பகுதியை சேர்ந்தவர் தான் சப்பானி. இவர் வந்து அன்றாடம் தினக்கூலி வேலைகளுக்கு போன்ற பணிகள் செய்து வந்திருக்கிறார். மது பழக்கம் அவருக்கு இருந்திருக்கிறது. இவர் மீது ஒரு பெரிய அளவிலே கொலையோ இந்த மாதிரி அடிதடி வழக்கோ பெரிய அளவிலே இந்த திருவரம்பூர் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில் எந்த வழக்கும் இல்லை. தற்பொழுது கடந்த 7ஆம் தேதி தங்கதுரை என்பவர், ஓட்டுநர் தங்கதுரை என்பவர் காணாமல் போனதாக அவருடைய உறவினர்கள் திருவரம்பூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கிறார்கள். அடுத்த ஒரு 5 தினங்களுக்கு பிறகு அவர் சடலமாக கண்டெடுக்கப்படுகிறார். தங்கதுரையினுடைய செல்போனில் யாரெல்லாம் பேசினார்கள், அந்த செல்போனில் இருக்கிற இஎம்ஐ எண்ணில் யார் பயன்பாட்டில் இருக்கிறார் என்பதை கொண்டுதான் போலீசார் துப்பு துலக்கினார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது அவரோடு கடைசியை பேசியது, அந்த செல்போனை பயன்படுத்தியது சப்பானி என்று உறுதிப்படுத்தப் கொண்டு அதற்கு பிறகுதான் அவருடன் விசாரணை நடத்துகிறார்கள். அவரை அந்த தங்கதுரை வழக்கிற்காக விசாரணைக்கு அழைத்து செல்கின்ற பொழுதுதான் அந்த தங்கதுரை மட்டுமல்ல, இதற்கு முன்பாக தன் தந்தை உட்பட 8 பேர், தந்தை மற்றும் ஒரு பெண் உட்பட 8 பேரை கொன்றதாக அவர் வாக்குமூலம் அளித்ததாக தெரிவித்திருக்கிறார்கள். இவர் ஒரு கொலை குற்றவாளியாக இருப்பார் என்பது இந்த கிராமத்து மக்களிடம் பலரிடம் பேசிய பொழுது
இப்படி இப்படி 8 பேரை அவர் கொலை செய்திருப்பார் என்று எங்களால் நம்பவே முடியவில்லை. மிக இயல்பாக எளிமையாக எல்லோரும் கூட பழகுற அளவுக்கு இருந்திருக்கிறார். ஆனால் மது பழக்கம் இருந்திருக்கு. இந்த தன்னுடைய ஆடம்பர செலவிற்காகவும் பணத்தினுடைய தேவைக்காகவும் தான் இதுபோல கொலையை செய்திருக்கலாம் என்ற சந்தேகம் இந்த பகுதி மக்களிடத்திலும் வெகுவாக இருக்கிறது. சரண்யா, இது தொடர்பான மேலும் பல தகவல்களுக்கு உங்களை மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி மகேஸ்வரன். சுவாதி கொலை வழக்கில் கைதாகி சிறையில் மரணமடைந்த ராம்குமார் உடற்கூறு ஆய்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் தடயவியல் துறை தலைவர் செல்லக்குமார் தலைமையில் உடற்கூறு ஆய்வு நடைபெற்று வருகிறது. டெல்லி எய்ம்ஸ் மருத்துவர் சுதிர் கே குப்தா, வினோத்